ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் மேக்கர் குழம்பு குருமா வைக்க போகிறேன். அந்த குருமாவுக்கு தேவையான பொருள்கள்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அனைத்தும் இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறேன். போட்டாச்சு. நல்லா இப்படி வதங்கட்டன்னு சொல்லிட்டு நல்லா வதங்கட்டன்னு சொல்லிட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சோங்க. மூடி வச்சாதான் அது கொஞ்சம் இதுவாகும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சு கடாயை வைக்கணும். காய வச்சு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றணும். பட்டை லவங்கம் போடணும். ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டு இதுலேயே அந்த மீன் மேக்கர் போடணும். மீன் மேக்கர் போட்டு கம நல்லா வாசனை வர்ற மாதிரி உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். கேசரி பவுடர் கொஞ்சம் கொட்டணும். கொட்டிட்டு கொஞ்சம் கலரணும். இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க இல்லையா வெங்காயம், தக்காளிலாம் இதை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுணும். கலரி விட்டுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுன்ட்டு தட்டு போட்டு மூடிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துன்னு போய் வச்சு சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ராஜா. சூப்பராக இருக்கும். சாதம் வச்சுட்டேன். வெள்ளை சாதம் குருமா ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரிம்மா.